நாம் இன்றைக்கி ரெசிபி எதுவுமே இல்லைங்க. கிரைண்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு பர்சனல் யூஸ்க்காக தான் நான் வாங்கினதுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கிரைண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 16 வருஷம் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் இருந்ததுங்க. சரி, அது ப்ராப்ளம் ஆகிடுச்சு. வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக மாவு எடுத்து ஊற்றுற மாதிரி வாங்கணும்னு சொல்லி தான் நான் கடைக்கே போனேன். அதே மாதிரி சைஸ் சின்னதாக வேணும், அந்த டில்ட்டிங் டைப்பில் வேணும். மாவு ஊற்றும் போது நம்ம அப்படியே சாய்ச்சி ஊற்றுற மாதிரி வாங்கணும்னு சொல்லி தான் நான் போனேன். நான் முதல்ல யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா தான் நான் யூஸ் பண்ணேங்க. இது 16 வருஷம் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் இருந்ததுங்க. அதே மாதிரி 2 கிலோ மாவு போட்டால் கூட நல்லா சீக்கிரமே அரைச்சிடும். இது ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி, வாங்குறது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக அதே மாதிரி பெஸ்ட்டாக வாங்கலாம்னு சொல்லி தான் ரொம்ப தேடி ஒரு 15 நாள் இதுக்காகவே நிறைய வீடியோ பார்த்தேங்க. கடைங்களெல்லாம் போய் பார்த்துட்டெல்லாம் வந்தேன். ஆல்ரெடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிரைண்டர் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருந்ததுங்க. கடைங்களை வச்சுருப்பாங்க. அரிசி போட்ட உடனே மாவு வெளியே வரும். ஃபுல் வீடியோவோட லிங்க்கு சேனல் நேம் கீழே இருக்குங்க.